Hello students, welcome back to Magic Class channel. So in the video la நம்ம பார்க்க போறது Max term 3 ல algebra ல exercise 3.1 ல part 2 video. So 1 ல இருந்து 6 sums வந்து part 1 video ல solve பண்ணிருக்கோம். இது வந்து question number 7. So evaluate the following using suitable identity. இதுதான் வந்து உங்களோட question. So question number 7. So அதுல few sums மட்டும் நான் solve பண்ணி காமிக்கிறேன். So first subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா 51 square. இதை வந்து solve பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 51 square சிம்பிளா எப்படி எழுதலாம்னா 50 plus 1 the whole square. So இதோட form எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a plus b the whole square formula. So அதோட form வந்து எப்படி எழுதணும் a square plus 2ab plus b square. So a வந்து மேலே பாருங்க இது வந்து இப்படி எடுத்துக்கலாம் a equal to 50 b equal to 1 அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க a இருக்க இடத்துல 50 ஸ்கொயர் ப்ளஸ் ட்வைஸ் ஆஃப் a வந்து 50 b வந்து 1 ப்ளஸ் 1 the whole square. ஸோ 50 ஸ்கொயர் என்ன 5 5s are 25 ரெண்டு 0 ப்ளஸ் 52s are 100 100 into 1 will give you again 100 only and 1 square will give you 1. அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் மொத்தமா ஆட் பண்ணுங்க. So 1 0 6 2 இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் இந்த சம்ஸ் எல்லாமே அதாவது 7th கொஸ்டினில் இருக்க எல்லா சம்ஸையும் நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரி ஓகே இன்னொரு சம் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 வந்து 103 ஸ்கொயர் அது எப்படி பண்ணணும்னு மட்டும் நான் சொல்கிறேன். 103 ஸ்கொயரை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் 100 plus 3 the whole square அவ்வளவுதான். இது நீங்க மேலே எப்படி பண்ணீங்களோ a plus b the whole square formula அதே தான் நீங்க இங்கேயும் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இது so simple அதனால நான் இதை போட போறதில்ல. question number 3 பார்க்கலாம் 998 the whole square. ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா 1000லேருந்து 2 நம்ம மைனஸ் பண்ணோம்னா இந்த 998 வந்துடும் சரியா. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ a இதை எடுத்துக்கலாம் இது b எடுத்துக்கலாம் நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸோ இது மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம் a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே ஸோ இந்த ஃபார்முலாவில் ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். a ஓட வேல்யூ 1000 b ஓட வேல்யூ 2. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். the whole square minus 2 into 1000 into 2 plus 2 the whole square. அவ்வளவுதான். இதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ ஃபைனலாக வந்து இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். இவ்வளோ தான். ஸோ எல்லா சம்ஸுமே கிட்டத்தட்ட அதே போல் தான். ஸோ 4th subdivision 47 the whole square. ஸோ சிமிலர். ஸோ இதுக்கு பக்கத்தில் ரவுண்ட் ஆஃப் என்னென்னா 50 தான் இருக்குது. ஸோ 50 minus 3 the whole square பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இது அதாவது a minus b the whole square ஃபார்முலாவில் பண்ணிடலாம் சரியா. நெக்ஸ்ட் இப்போ 5th sum பார்க்கலாம். 5th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா 297 into 303 அதே போல் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து பக்கத்தில் எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணலான்னா 300 ரெண்டுமே கிட்டத்தட்ட 300 வேல்யூஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா 300 minus 3ன்னு போட்டுக்கலாம் இன்ட்டு இது வந்து 300 plus 3. ஸோ இந்த ஃபார்மை பார்த்தீங்கனாலே ஏதோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்குது அதாவது a minus b into a plus b ஃபார்முலாவில் இருக்கா. ஸோ அந்த ஃபார்முலாவில் தான் நாம் இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா என்ன வரும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a இதுவாக எடுத்துக்கலாம் b இதுவாக எடுத்துக்கலாம். ஸோ a வந்து 300 b வந்து 3. ஓகே ஸோ அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 300 the whole square minus 3 the whole square. 3 3s are 9 இதுக்கு 2 0 2 0 minus 3 3s are 9 அவ்வளோதான். ஸோ your answer is 89,991. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இதே போல் தான் அடுத்த சம்மும் சால்வ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 6th subdivision 990 into இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ரவுண்ட் ஆஃபில் இருக்குது கிட்டத்தட்ட 1000 கிட்ட இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளாக எழுதலாம்னா
1000 plus 10 எழுதலாம். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 990. ஸோ minus 10 into 1000 plus 10. Again, a minus b into a plus b ஃபார்முலாவில் தான் இருக்கு. ஸோ ஃபைனல் சம் 51 into 52. இது கொஞ்சம் வித்தியாசமான சம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பண்ணலான்னா 50 plus 1 into 50 plus 2. ஸோ இதோட ஃபார்ம்ன்ட்டு ஜென்ரலாக எந்த ஒரு ஃபார்மும் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து x plus a into x plus b அந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதை உள்ளே மல்டிப்ளை பண்ண எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்தது எக்ஸை வந்து பியால் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அடுத்தது ஏ வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா a plus b x ப்ளஸ் ஃபைனலாக ஏபியை வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? அவ்வளோதான். இதோட ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் ஏ என்னவாக இருக்கும்னா 50 ஏ என்ன பி என்ன எக்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஸோ எக்ஸ் வந்து 50, ஏங்கிறது வந்து 1, பிங்கிறது வந்து 2. அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். So x square 50 the whole square plus a plus b into x plus a into b. So 5 5s are 25 the whole square plus 1 plus 2 will give you 3, right? 3 into 50 is how much? 5 3s are 15, 0 plus 2 1s are 2. ஸோ மொத்தமாக நீங்கள் ஃபைனலாக இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர் 2652. திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ சிம்பிள், ரைட்? ஸோ இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஏபி அந்த ஃபார்மில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 8. சிம்பிளிஃபை a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். a plus b the whole square ஃபார்முலா என்னென்னா a square plus 2ab plus b square minus 4ab. ஸோ இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா a square plus b square. இதை என்ன பண்ணலாம்? ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரும்போது மைனஸ் தான் பண்ணணும். அண்ட் பெரிய நம்பர் வந்து 4. ஸோ அதோட சைனிக்கை போட்டுக்கணும். ஸோ ப்ளஸ் 2 and minus 4 will give you minus 2ab. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சம், 9th sum. ஷோ தட் m minus n the whole square plus m plus n the whole square is equals to twice of m square ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே போல் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதாவது a இருக்கிற இடத்துல m, b இருக்கிற இடத்துல n. ஓகே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ m ஸ்கொயர் மைனஸ் 2mn ப்ளஸ் n ஸ்கொயர். இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் அப்படியே எழுதிட்டேன். இது எல்லாமே LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இதே போல் m ஸ்கொயர் ப்ளஸ் 2mn ப்ளஸ் n ஸ்கொயர். ஓகே, இங்கே பாருங்கள், இது ரெண்டு வேரியபிள் பாருங்கள், ப்ளஸ் 2m அண்ட் மைனஸ் 2m. அதனால் இது கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? 2m ஸ்கொயர் இருக்குது. 2m ஸ்கொயர் 2n ஸ்கொயர் இருக்குது. 2n ஸ்கொயர் 2 காமனாக இருக்கா? ஸோ 2 வெளியில் எடுத்துருக்கேன். m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் that is equal to the right hand side, hence proved. ஓகே, இதோட 9th sum முடியுது. நெக்ஸ்ட் வந்து 10th sum. If a plus b equal to 10 and ab equal to 18, find the value of a square plus b square. நமக்கு a square minus b square க்கு ஃபார்முலா தெரியும்.
a minus b into a plus b. ஆனால் உங்கள் கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா a square plus b square கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, அதாவது a plus b the whole square ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். a square plus 2ab plus b square. சரியா, இதை நாம் இப்போ பண்ண போகிறோம். ஸோ given என்ன, a plus b equal to 10 and ab equal to 18 சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதை அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a plus b வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிறதுனால 10 the whole square equal to நமக்கு வந்து இது தெரியாது, இது தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ab மட்டும் தான் தெரியும். ஸோ தெரியாதது முதல்ல எழுதிக்கலாம். ab நமக்கு கொடுத்துட்டாங்க 18, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதை மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடில் எடுத்துகிட்டு வாங்க. 10 square is nothing but 100. 100 minus 18 2s are 36 equal to a square plus b square. Finally, a square plus b square எவ்வளோ, இது மைனஸ் பண்ணிங்கன்னா you get your answer is 64. So answer is a square plus b square தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 64 is the answer. இவ்வளோ தான். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியது தான். நெக்ஸ்ட் இஸ் 11th sum. Factorize the following using algebraic expression by using the identity. ஒரு ஐடென்டிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க. a square minus b square equal to a plus b into a minus b. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சப்டிவிஷன் z square minus 16. இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம்னா இந்த ஐடென்டிட்டிக்கு வர மாதிரி ரீரைட் பண்ணணும். ஸோ z square minus 16 வந்து எப்படி பண்ணலாம்னா 4 square அப்படின்னு பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஃபார்முலா வந்துடுச்சு. a square minus b square ஃபார்முலா, அவ்வளோதான். அப்போ a வந்து நம்ம z எடுத்துக்கணும், b வந்து 4 எடுத்துக்கணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, z plus 4 z minus 4. இதுதான் ஆன்சர். ஸோ சிம்பிள், ரைட். நம்ம அவங்க கொடுத்துருக்கதை வந்து அப்படியே நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி யூ ஷுட் சேஞ்ச் இட். கொஸ்டின் நம்பர் 2, 9 minus 4y square. சிமிலர். இந்த ஃபார்முக்கு நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 9 வந்து எப்படி எழுதலாம்னா 3 square minus 4 வந்து எப்படி எழுதலாம் 2y the whole square. ஸ்கொயர் வந்து மொத்தத்துக்கு தான் எழுதணும், இதுக்கு தனியாக மட்டும் எழுதக்கூடாது. அவ்வளோதான். a square minus b square ஃபார்முலா வந்துடுச்சு. ஸோ a வந்து 3, b வந்து 2y. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a plus b into a minus b. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். இதே போல் தான் உங்களோட தேர்ட் சம்மும். தேர்ட் சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். 25a square minus 49b square. இது எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம், 5 ஸ்கொயர்னாலும் அதே தானே, 5a the whole square minus 7 7s are 49, 7b the whole square. So a square minus b square. So a ஓட வேல்யூ 5a, b ஓட வேல்யூ 7b. So simple, right? அவ்வளோதான். So final question, x power 4 minus y power 4. இதை எப்படி நீங்கள் எழுதலாம், ஸ்கொயராக மாற்றணும். ஸோ அந்த வெளியில் ஒரு ஸ்கொயர் போட்டிங்கன்னா 2 2s are 4 வந்துடும். அதே தான், அவ்வளோதான். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ ஒய் ஸ்கொயர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த சம் ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஸோ இதோட 11th சம் முடிஞ்சு. ஃபைனல் ஒன் வந்து ஒரு 12th கொஸ்டின் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இன் எக்ஸசைஸ் 3.1, கொஸ்டின் நம்பர் 12. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபேக்டரைஸ் த ஃபாலோவிங் யூஸிங் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ். இது சிம்பிளாக பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். ஆனால் இவங்க வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டெக்ஸ்ட் புக் ஏற்ற மாதிரி தான் யூ ஹாவ் டு புட் யுவர் ஸ்டெப்ஸ். ஆனால் நான் ஈஸியான பண்ணுறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து சட்டுன்னு ஒரு செகண்டில் கூட நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். இதை ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க, மைனஸ் இந்த ரெண்டாவது டேர்மை மட்டும் 2ab ஃபார்மாக மாற்றணும். 2abனா 2 into a. ஏங்கிறது வந்து என்ன, ஏங்கிறது இந்த எக்ஸு, பி. ஸோ ஒரு டேர்ம் எடுத்துணும். என்ன எழுதுனா இங்கே வரலாம், அதாவது 2ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த 8 வரும், 4x ப்ளஸ் இதை வந்து ஸ்கொயர் ஃபார்மாக மாற்றிக்கணும். ஓகே,
இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியல, பட் ஐ வில் ரைட் a square minus 2ab plus b square. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா இருக்குது. அதாவது a square minus 2ab plus b square. இந்த ஃபார்முலா என்ன? a minus b the whole square. அவ்வளோதான். ஸோ a ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது தான் a வேல்யூ, b ஓட வேல்யூ என்ன கடைசியில் இருக்கிறது தான் b ஓட வேல்யூ. ஸோ ஆன்சர் இஸ் a minus b x minus 4 the whole square. இதை வந்து எப்படி எழுதலாம்னா x minus 4 into x minus 4. இதுதான் ஆன்சர். இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மெத்தட். இன்னொரு ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது லாஸ்ட் டைம் ஒரு ட்ரீ மாதிரி போடணும். 16 இருக்கா, இது வந்து ஸ்டெப் 2 மெத்தட் 2ன்னு கூட சொல்லுங்கள். இன்னொரு மெத்தட், அதாவது நீங்கள் பண்ணியிருக்கிறது சரியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த 16 அப்படியே இங்கே எழுதிருங்க. அதாவது என்ன பண்ணனா இந்த 16ஓட இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 1 தான் இருக்கிறதுனால ஸோ 1 into 16 16 எழுதிட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்னா -8 வரணும். ஸோ என்ன போட்டால் வரும்? 4 4s are 16 வரும். ஆனால் இந்த 4ஓட ஆட் பண்ணிங்கன்னா +8 தான் வரும், -8 வராது. அதனால் மைனஸ் சைனாக மாற்றிக்கலாம். ஸோ -4 into -4 will give you, ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா will give you +16 தான். -4 ஆட் பண்ணிங்கன்னா -8. ஸோ அதோட வேல்யூ x minus 4 இதுதான் ஆன்சர். இது வந்து மெத்தட் 2. நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, y square plus 20y plus 100. இதையும் அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. ஸோ எப்படி எழுதலாம்? சிம்பிளிஃபை பண்ணி y square 2ab 2 into என்ன நம்பர் இங்கே போட்டால் 20 வரும்? 2 10s தான் 20 வரும் ப்ளஸ் இது ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இதோட ஃபார்ம் எப்படி இருக்குது? y square plus 2ab plus b square. ஓகே, ஸோ nothing but y plus b, அதாவது a plus b the whole square. ஸோ a plus b the whole square அப்போனா என்ன வரும்? a இருக்க இடத்துல y plus 10 the whole square. இதுதான் ஆன்சர். சரியா? ஸோ this is how you have to do it. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question number 3, 36m square plus 60m plus 25. இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணோன்னா இந்த 36 வந்து ஸ்கொயர் தான் 6. ஸோ 6m the whole square plus 2ab ஃபார்ம் 2 into aங்கிறது இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க 6m, bங்கிறது 6 2s are 12. 12ஓட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இந்த 60 வரும்னா 5 தான் வரும். 12 5s are 60, அந்த 5 இங்கே போட்டுக்கோங்க ப்ளஸ் 5 the whole square. ஸோ இதோட ஃபார்ம் a square plus 2ab plus b square, அதாவது a plus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அதனால் 6m plus 5, அதாவது a வந்து 6m எடுத்துக்கோங்க, bங்கிறது இந்த கடைசி டேர்ம் 5 the whole squareன்றதுனால 6m plus 5 into 6m plus 5. ஸோ ஃபைனல் சம் பாருங்கள். 64x square minus 112xy plus 49y squareன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதலாம்னா 8x square minus 2 into ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கணும், 2ab ஃபார்ம்லன்றதுனால 2 எழுதிட்டு ஏங்கிறது நான் இது அப்படியே எழுத சொன்னேன். 8 2s are 16. 16ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் 112 வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஸோ என்ன வரும்னா 7. 2 into 8 into 7 வந்து 112. ஆல்ரெடி எக்ஸ் போட்டாச்சு, இங்கே மீதி இருக்கிறது y தான். அந்த y டேர்மை இங்கே எழுதிடுங்க. ப்ளஸ் 7 ஸ்கொயர் இஸ் 49. 7y the whole square. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், a square minus 2 into ab plus b square. So இது nothing but a minus b the whole square formula. பாருங்கள், aங்கிறது இங்கே 8x ஸ்கொயராக இருக்குது, 2 இருக்குது, ஏங்கிறது திரும்பி அதே 8x தான் இருக்குது, bங்கிறது 7yயாக இருக்குது, இந்த இடத்துல b ஸ்கொயருங்கிறது 7yயாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஏங்கிறது 8x minus 7y the whole square. இது எப்படி எழுதலாம்? 8x minus 7y into 8x minus 7y. இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ கடைசி கொஸ்டின் நம்பர் 5, a square plus 6ab plus 9b square minus c square. ஸோ இதை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதே போல் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. a square plus 2 into a into bன்னு சொல்லியிருக்கேன்.
ஏ இங்கே என்னவா இருக்குது, இதே ஏ தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இன்டூ பி, பின்றது என்ன இருக்குது, 2ஓட 6 என்ன மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்னா 3 வரும். இன்னும் மீதி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா பி தான் இருக்குது. 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னால் 3 3s are 9 the whole square மைனஸ் சி ஸ்கொயர். ஸோ இது ஃபுல்லாக ஒரு ஃபார்முலா அண்ட் இது தனியோட ஃபார்முலா. அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இது இருக்குது மைனஸ் சி ஸ்கொயர். சரியா? ஸோ இதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ ஏங்கிற வேல்யூ என்ன இருக்குது, ஏவாக தான் இருக்குது. பிங்கிற வேல்யூ 3bயாக இருக்குது. சரி, அதை அப்படியே எழுதுங்களேன். ஸோ ஏ ப்ளஸ் 3b the whole square minus c square. இப்போ இதோட ஃபார்ம் என்னவா இருக்குன்னா, ஏதோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, எங்கேயோ a square minus b square the ஃபார்மில் இருக்குது ஃபார்முலா. இது வந்து ஃபார்முலா a square minus b square ஃபார்முலா. ஏங்கிறது இந்த மொத்த டேர்மாக எடுத்துக்கலாம், பிங்கிறது இந்த டேர்மாக எடுத்துக்கலாம். a minus b into a plus b. ஸோ ஏயோட வேல்யூ என்ன, a plus 3b, பியோட வேல்யூ இந்த டேர்ம் c. அவ்வளோதான். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a மைனஸ் பி, ஏங்கிறது ஃபஸ்ட்டு a ப்ளஸ் 3b மைனஸ் பிங்கிறது c இன்ட்டு இந்த டேர்ம் a ப்ளஸ் 3b ப்ளஸ் c. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ வித் திஸ் எக்ஸசைஸ் 3.1 இன் அல்ஜீப்ரா இஸ் கம்ப்ளீட். இந்த வீடியோவில் 3.2 பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.